ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ்ல 80வது வீடியோ பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் சம் எதுல இருந்து கொண்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் என்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 5 ஆண்டுகளில் 5% ஆண்டு வட்டியில் 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 8000 அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் கேட்டாங்கனாலே சிம்பிளா அசல் எழுதிருங்க. அசல் எழுதிடலாமா? எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு n எத்தனை வருஷம் பாருங்க. n வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா? n வந்து 3 இயர்ஸா இருக்கப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 × 5, அப்ப 2 வருஷத்துக்கு முடிச்சிட்டோம். 3வது வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 300 கூட கூட்டிருங்க. அப்ப 300 + 5 305 அப்படின்னு கிடைக்குங்களா? 305 டிவைடட் பை n வந்து 3 இயர்ஸ் இருக்கனால 3 டைம் 100ஆல டிவைட் பண்ணிருங்க. அப்ப 100 × 100 × 100. ஓகேங்களா? நான் ஜீரோஸ் எல்லாம் கட் பண்ணிடுறேன். 3 0க்கு 3 0 அடிச்சு விட்டுறேன். 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8, 25 × 4 100. 5யும் 5யும் மல்டிப்ளை பண்ணா 25ன்னு கிடைக்கும். ஸோ 25 25 கட்டு. 2யும் 10 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2, 5 × 2 10. 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5, 6 × 5 30, 1 × 5 5. அப்ப கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு? 61 ரூபாய் அப்படின்றது ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். முக்கியமா நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, மினிமா தான் பாக்குறீங்க, பெருசால ஒரு 600 700 வியூஸ் தான் போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல தேங்க்யூ சார் அப்படின்றத சொல்லிருங்க. நமக்கான 2வது கேள்வி மூவ் ஆன் ஆயிடலாங்களா? நமக்கான 2வது கேள்வி பாத்தீங்கன்னா பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. 2 டைமென்ஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% அளவிற்கு குறைந்தும், அதாவது லென்த் வந்து 50% டிக்ரீஸ் பண்றாங்க, அகலத்தை 80% அளவிற்கு அதிகரிக்கும் போது, அதாவது வித்த வந்து 80% இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ் பண்றப்போ அதோட ஏரியால எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்கும் அப்படின்றத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம், நெட் எஃபெக்டிவ் ஃபார்முலான்னு. என்ன ஃபார்முலா? a + b + ab/100 அப்படின்றத நம்மளோட ஃபார்முலா. நமக்கு குறைகிறது அப்படின்னு இருந்தா அதை நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். இந்த வேல்யூவை நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். அதிகரிக்கிறது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை நம்ம பாசிட்டிவ்ல எடுத்துக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து +80ன்னு எடுத்துக்கிறேன். பியோட வேல்யூ வந்து -50ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏங்கிறது 80, பிங்கிறது -50 பிளஸ் ஏங்கிறது 80, பிங்கிறது -50 டிவைடட் பை 100. ஸோ 2 0க்கு 2 0 கட் பண்ணி விட்டுறேன். 80ல இருந்து 50 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 30 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? பிளஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் அப்படின்றது கிடைக்கும். 8யும் 5யும் மல்டிப்ளை பண்ணா 40 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 30ல இருந்து 40 மைனஸ் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? -10 அப்படின்றது கிடைக்கும். நமக்கு எல்லாமே பர்சன்டேஜ்ல இருக்கனால நமக்கு வர்றதும் பர்சன்டேஜ்ல தான் இருக்க போகுது. ஸோ 10% வந்து அதோட ஏரியால வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதோட பரப்பளவுல 10% குறைவாக உள்ளது. ஓகேங்களா? டிக்ரீஸ்டு பை 10%. எப்படி சார் டிக்ரீஸ்? இந்த மைனஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸை குறைக்கும். இன்கேஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல வந்துருச்சுன்னா 10% இன்க்ரீஸ்ட் அப்படின்றது ஆன்சரா வந்திருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான 3வது கேள்வி போயிடலாங்க. நமக்கான 3வது கேள்வி பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன் 3D அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கும். அதுல என்ன ஷேப் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோன் அப்படின்ற ஷேப்ல இருந்து கொண்டு வந்திருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கொடுத்திருக்காங்க? 704 சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு. சதுர சென்டிமீட்டர்னாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் சேம். ஸோ நான் 2 டைம் சொல்லிட்டேன். சதுர சென்டிமீட்டர் மொத்த பரப்பளவு கொண்ட ஒரு கூம்பின் சாய் உயரம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க, எல் அப்படின்றதான் சாய் உயரம். ஸ்லாண்டிங் ஹைட் ஆர் ஸ்லாண்டிங் லென்த்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. 25 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்கறாங்க? ஆரம் என்ன அப்படின்றது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ லைட்டா இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க. நான் லைட்டா மேல மூவ் பண்ணிக்கிறேன். கீழே நமக்கு எம்டி ஸ்பேஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு என்ன ஷேப் கேட்டிருக்காங்க? கோன் அப்படின்ற ஷேப் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா πr² + πrl அப்படின்றதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க?
704 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சாய் உயரம், சாய்வு உயரம்னாலும் சாய் உயரம்னாலும் சேம். சோ எல் அப்படின்றது கொடுத்திருக்காங்க 25. அப்ப எல்லுக்கு பதில் 25 போட்டலாம். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்மளால எதை காமன் எடுக்க முடியும், பை ஆர் அப்படின்ற டேர்மை காமன் எடுக்க முடியும். எடுக்கிறப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், ஆர் பிளஸ் எல்லுங்கிறது இருக்கும். எல்லுக்கு பதில 25 அப்படின்றத நான் வச்சுக்கிறேன், which is equal to 704. பையோட வேல்யூ என்ன, 22/7. இதை நான் அங்கிட்டு கொண்டு போறேன். அங்கிட்டு கொண்டு போறப்போ r into r plus 25 which is equal to 704 into 7/22. 7/22 அப்படின்றது கிடைச்சிருக்கு. 11 டிவைட் பண்றேன். 2 11 22, 6 11 66. 70ல 66 போச்சுன்னா பேலன்ஸ் 4, 44 மாறிடும். 44ல பாத்தீங்கன்னா 4 11 44. ரெண்டால் அடிக்கிறேன். 1 2 32 இன்ட்டு 32 இன்ட்டு 2 64. அப்ப 32ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 32ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணா 30 இன்ட்டு 7 21 210 கிடைக்கும். 2 இன்ட்டு 7 14. ஸோ 2 ஆட் பண்ணுங்க. 4 2 2 224 கிடைச்சிருக்கு. ஸோ ஆர் இன்ட்டு ஆர் பிளஸ் 25ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 224 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த ஆரை நான் உள்ளேயே மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஆர் இன்ட்டு ஆர், ஆர் ஸ்கொயர் பிளஸ் 25r which is equal to 224 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அந்த 224 ஈக்குவல் டு இன்சைட் கொண்டு வர்றேன். r ஸ்கொயர் பிளஸ் 25r மைனஸ் 224 ஈக்குவல் டு 0. அப்ப நமக்கு கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்ங்கிறது லாஸ்ட்ல வர நம்பர் -224 இருக்கு. ஒரு ரெண்டு நம்பரை பெருக்கும் போது அல்லது ரெண்டு நம்பரை கூட்டும் போது ஆர் பெருக்கும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்கணும். அது எந்த ரெண்டு நம்பரை பெருக்கிறப்போ வரும் அப்படின்றதான் பார்க்க போறோம். 224, அதாவது 32ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 224 வந்துச்சு. இப்பதான் பார்த்தோம். 32 இன்ட்டு 7 224. அப்போ நம்ம ஒரு நம்பருக்கு மைனஸ் போட்டாதான் மைனஸ் 224 கிடைக்கும். ஆனா அந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்றப்போ பிளஸ் 25 வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டாதான் நமக்கு மைனஸ் 224 மல்டிப்ளை பண்றப்போ வரும். 32ல இருந்து 7 மைனஸ் பண்ணா 25 கிடைக்கும். ஸோ அப்ப ஆரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, ஆர் பிளஸ் 32 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஆர் மைனஸ் 7 அப்படின்றது ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே ஈக்குவல்ட்டுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா, ஏன்னா ஈக்குவல் 0க்கு ஈக்குவேட் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஆர் பிளஸ் 32 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆரோட வேல்யூ நெகட்டிவ்ல வரும். ஸோ இங்க இருக்க ஆர் மைனஸ் 7 வந்து ஈக்குவல் டு சைடு கொண்டு போனோம்னா, இந்த 7 அங்கிட்டு கொண்டு போனோம்னா ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும், 7 என்பது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். நமக்கான ஃபோர்த் சம் பார்த்துருங்களா, நமக்கான ஃபோர்த் சம் பார்த்துருங்க. நமக்கான ஃபோர்த் சம் பாத்தீங்கன்னா ஏஜஸ், வயது கணக்குகள் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க, இரு நபர்களின் வயது விகிதம் வந்து 1:3. அவங்க ரெண்டு பேர்த்தோட வயசோட பெருக்கல் பலன் 48னா ரெண்டு பேரோட வயதுகளோட வித்தியாசம் என்னன்னு கேட்கறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரேஷியோல இருக்கிறத ஒரு வேல்யூவா மாத்தணும்னா ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். அந்த காமன் நம்பர் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 1ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ். 3ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா 3x அப்படின்றது கிடைக்கும். அந்த ரெண்டு நபரோட வயது அப்படின்றது பாத்தீங்கன்னா x, 3x அப்படின்றது கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வயதுகளின் பெருக்கல் பலன். நமக்கு வயது தெரிஞ்சிருச்சு x 3xன்னு. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 48 அப்படின்றது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இதுல இருந்து நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா ரெண்டு நபரோட வயசு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ இங்க இருக்க 3 அங்கிட்டு கொண்டு போகும், டிவிஷன்ல போகும். ஸோ அடிச்சிரு, 1 3 3 16 × 3 48. எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ தான் 16. ஸோ இங்க இருக்க பவர் 2 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது ரூட்டா மாறும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு √16 அப்படின்றது கிடைக்கும். எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 கிடைக்கும், 4 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது தான் 16 கிடைக்கும். ஸோ எக்ஸுங்கிறது 4 ஸ்கொயர்ட் ரூட் அப்படின்றது இருக்கும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 4 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஒரு நபரோட வயசு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4. இன்னொரு நபர், ரெண்டு நபர் இருக்காங்க, அதுல ரெண்டாவது நபரோட வயது பாத்தீங்கன்னா 3x, எக்ஸுக்கு பதிலா 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 12 அப்படின்றது கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இரு நபர்களின் வயது வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ 12 அப்படின்றது பெரியவரோட வயசு,
4 அப்படின்றது சின்னவரோட வயசு. ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம்ன்றப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடு. ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 என்பது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 8 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான கடைசி சம் பார்த்துருங்களா? நமக்கான கடைசி சம் என்னன்னு பாருங்களேன். ஆவரேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் 2 கமா எக்ஸ் பிளஸ் 4 கமா எக்ஸ் பிளஸ் 6 கமா எக்ஸ் பிளஸ் 8 என்ற விவரங்களின் சராசரி 16 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இந்த நம்பரை நோட் பண்ணுங்க. எக்ஸ்ல இருந்து எக்ஸ் பிளஸ் 2 வரணும்னா எவ்வளவு நம்பரை ஆட் பண்ணிருக்கணும்? 2 அப்படின்ற நம்பரை கூட்டி இருக்கணும். கரெக்டுங்களா? அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் 2ல இருந்து எக்ஸ் பிளஸ் 4 வரணும்னா 2 அப்படின்ற நம்பரை நம்மளால கூட்டி இருந்தாதான் எக்ஸ் பிளஸ் 4 அப்படின்றது கிடைக்கும். எக்ஸ் பிளஸ் 4ல இருந்து எக்ஸ் பிளஸ் 6 வரணும்னா சேம் 2 ஆட் பண்ணிருக்கணும். சேம் நெக்ஸ்ட் நம்பர் வர்றப்போ சேம் 2 ஆட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி நமக்கு டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கிறப்போ, ஓகேங்களா, இருக்கிறப்போ எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு? நமக்கு வந்து 5 டேர்ம் தான் இருக்கு. ஸோ சென்டர் டேர்ம் தான் நமக்கான ஆவரேஜா இருக்க முடியும். கரெக்டுங்களா? சென்டர் டேர்ம் தான் ஆவரேஜா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்? வித்தியாசம் சேமா இருக்கப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணும். ஸோ கூட்டிடலாங்களா? அப்ப எக்ஸ் பிளஸ் 8 டிவைடட் பை 2 அப்படின்றத நம்மளோட ஆவரேஜ். இதுல இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எக்ஸையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2x அப்படின்றது கிடைக்கும். பிளஸ் 8 அப்படின்றது இருக்கு. அதை 2ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஆவரேஜ் அவங்களே கொடுத்துருக்காங்க, 16 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். இதை சொல்லிட்டு நான் அந்த டேர்முக்கு வரேன். ஓகேங்களா? அப்போ இந்த 2 டேர்ம்ல இருந்து நம்ம எதை எடுத்துக்கலாம்? 2x பிளஸ் 8ல இருந்து 2 காமனா எடுக்கலாம். 2 காமனா எடுத்து என்ன கிடைக்கும்? x பிளஸ் 4 அப்படின்றது கிடைக்கும். டிவைடட் பை 2. ஸோ 2 கேன்சல் ஆச்சு. நமக்கு என்ன பேலன்ஸ் டேர்ம் இருக்கு? x பிளஸ் 4, அதாவது சென்டர் டேர்ம் அப்படின்றது கிடைக்குது. இதோட வேல்யூ தான் நமக்கு 16னா எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இருக்க பிளஸ் 4 ஈக்குவல் டு இந்த சைடு வரப்போ மைனஸா மாறும். அப்ப x இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 4 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 16ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 12 என்பது கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 12 என்பதுதான் சரியான விடை. ரொம்பவே சிம்பிள். இதை தான் நம்ம சொன்னோம், சென்டர் டேர்ம் டிஃபரன்ஸ் சேமா இருக்கப்போ சென்டர் டேர்ம் தான் ஆவரேஜா இருக்குன்னு சொன்னோம். அப்ப எக்ஸ் பிளஸ் 4 தான் நமக்கான ஆவரேஜ். அதோட வேல்யூ தான் நமக்கு 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்க 4 மட்டும் மைனஸ் பண்ணா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். 12 என்பது நம்மளோட ஆன்சரா இருக்கு. எக்ஸோட வேல்யூ என்ன? 12 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா தினம் 5 கணிதம் டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.